சில நொடிகளில் வேதாளம் சிரித்தது. விக்ரமாதித்தா, இன்று நான் சொல்லப்போகும் கதை பேராசையும் உண்மையும் பற்றியது. ஒரு நாட்டில் மிக அழகான பொன்னான சிலை ஒன்று இருந்தது. அது ராஜ்யத்தின் நடுவே உள்ள பெரிய கோவிலில் வைக்கப்பட்டிருந்தது. மக்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இந்த சிலையை யாராவது திருட முயன்றால் அவர்களுக்கு சாபம் வரும். அதனால் யாரும் அதனை தொடவே இல்லை. ஒரு நாள் அந்த சிலை திடீரென காணாமல் போனது. மன்னர் கோபமடைந்தார். யார் அந்த திருடன்? கண்டுபிடிக்காவிட்டால் அனைவருக்கும் தண்டனை. மக்கள் பயந்தார்கள். அப்போது தேவன் என்ற புத்திசாலி இளைஞன் முன்னே வந்தான். தேவன் சொன்னான், மன்னரே, நான் உண்மையை கண்டுபிடிக்கிறேன். அவன் கோவிலை ஆராய ஆரம்பித்தான். அங்கு ஒரு விசித்திரமான விஷயம் அவன் கவனத்திற்கு வந்தது. சிலை இருந்த இடத்தில் மட்டும் தூசி இல்லை. தேவன் அவரை பின்தொடர்ந்தான். கோவிலின் பின்புறத்தில் இருந்த ஒரு சிறிய அறைக்குள் பூசாரி சென்றார். அங்கே என்ன இருந்தது தெரியுமா? அந்த பொன்னான சிலை. தேவன் அதிர்ச்சியடைந்தான். நீங்களா சிலையை திருடியது? பூசாரி அழ ஆரம்பித்தார். நான் பேராசைக்காக திருடவில்லை. வெளியூரிலிருந்து வந்த கொள்ளையர்கள் சிலையை கொள்ளையடிக்க திட்டமிட்டார்கள். அதனால் பாதுகாக்க நான் மறைத்தேன். தேவன் சில நொடிகள் யோசித்தான். அடுத்த நாள் அவன் மன்னரிடம் உண்மையை சொன்னான். மன்னர் முதலில் கோபப்பட்டாலும் பின்னர் உண்மையை புரிந்து கொண்டார். பூசாரியை மன்னித்தார். சிலை மீண்டும் கோவிலில் வைக்கப்பட்டது. மக்கள் மகிழ்ச்சியடைந்தார்கள். அப்போது வேதாளம் கேட்டது. விக்ரமாதித்தா, பூசாரி தவறு செய்தாரா? நல்ல நோக்கத்திற்காக பொய் சொல்லலாமா? விக்ரமாதித்தன் உடனே பதிலளித்தான். நல்ல நோக்கம் இருந்தாலும் உண்மையை மறைப்பது ஆபத்தானது. ஆனால் அவர் செய்தது மக்களை காப்பாற்றுவதற்காக. ஆகவே அவர் குற்றவாளியல்ல. அந்த நொடியில் வேதாளம்